ஹரி ஓம் மகா காளி. அண்மைக்கால அரசியல் நிகழ்வுகள் குறித்தான சில அனுமானங்களை அடியேன் அன்பர்களோடு பகிர்ந்து வந்தேன். பொதுவாக இத்தகைய அனுமானங்களை தனிநபர் சார்ந்த சில எதிர்கால நிகழ்வுகளை முன்பே குறிப்பிடுவது, சமூகத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது என்பதை முன்பே குறிப்பிடுவது, இந்த கலையில், இந்த வித்தையில் ஒருவர் பெருநிலை பெற்று வர வேண்டுமென்றால் அதுக்கு ஒரு கணிசமான காலம் தேவைப்படுகிறது. சில பல விசேஷ சக்திகளின் உறவாடுதல்கள் நமக்கு இருப்பினும் அவைகள் தரக்கூடிய தகவல்களை, அவைகள் சொல்கிற அந்த பரிபாஷையை சரிவர புரிந்து கொள்கிற ஆற்றல் நமக்கு இன்னும் முழுமை பெறவில்லை. சில நேரங்களில் நம்முடைய சமூகம் சார்ந்த அனுபவ அறிவோடு அதை சேர்த்து நாமே ஒரு முடிவுக்கு பிழை செய்து விடுவது உண்டு. ஆனால் அதில் ஒரு அடிப்படை விதி, இத்தகைய மேலாண்மை பொருந்திய சில ஆற்றல்கள் நமக்கு ஏதோ ஒரு வடிவில், ஏதோ ஒரு சூட்சமங்கள் மூலமாக சொல்ல முற்படுகிற விஷயங்களை நாம் சீர்தூக்கி பார்த்து, அது ஒருவேளை தப்பாக சொல்லியிருக்குமோ என்று நம்மை முதன்மைப்படுத்தி கொண்டு அதை திருத்தம் செய்து சமூகத்திற்கு கருத்து சொன்னால் அந்த கருத்து பிழையாகி விடுவது மட்டுமல்ல, அத்தகைய அந்த பேராற்றல்களின் பெருங்கோபத்துக்கு நாம் ஆட்பட வேண்டி வரும். அப்படித்தான் அண்மையில் இந்த முதல்வராக பொறுப்பேற்ற விஜய் சார்ந்த ஒரு விஷயத்தை நாம் கேட்க முனைந்தபோது, நாம் அறிந்து கொள்ள முனைந்தபோது, அவருக்கு மே 22 பட்டாபிஷேகம் என்று சொன்னது. தேர்தல் முடிவு வந்துவிட்டது, ஆட்சி அமைப்பதற்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, 10 தேதிக்குள் ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்று அரசியல் சார்ந்த செய்திகள் நிலவுகிற போது மே 22 பட்டாபிஷேகம் என்று இருமுறை சொன்னது. ஆனால் நடப்பு அனுபவங்கள் எவ்வாறு இருக்கிறது? அவர் ஓரிரு நாட்களில் பதவியேற்க இருக்கிறார். ஆனால் 22 பட்டாபிஷேகம் என்று குறிப்பிடுகிறது. இப்போ இந்த செய்தியை சமூகத்தில் நான் பதிவு செய்ய முற்படுகிற போது, இன்னும் 2 நாளில் அவர் பதவியேற்க போகிறாரு, நம்ம மே 22 பட்டாபிஷேகம்னு போட்டால் பெரிய பொருட்பிழை, மீனிங்லெஸ்ஸாக இருக்குமே, நமக்கு சில பல அவப்பெயரை ஏற்படுத்துமே என்கிற எண்ணம் ஒரு பக்கம் ஏற்பட்டாலும், இத்தகைய ஒரு பேராற்றல், ஒரு பெருநிலை கொண்ட தெய்வ ஆற்றலிடமிருந்து நாம் சில விஷயங்களை பெற முற்படுகிற போது அந்த கருத்துக்கள் நமக்கு எந்த வகையிலையும் சமூக சூழலில் பொருந்தவில்லை என்றாலும், நாம் பெரியோர் சொன்னதை பெருமனதோடு ஏற்கிறோம் என்பது போல அப்படியே தான் பேச வேண்டி இருக்கிறது. அதனிடம் கேட்கிற செய்தியை அப்படியே நாம் சொல்ல வேண்டும். ஒருவேளை அது காலத்தால் பிழையாக அமைந்தால், நாம் பரிகாசத்துக்கு ஆட்பட நேர்ந்தால் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். இப்படியான சங்கடங்கள் அங்கே இருக்கும். காரணம் என்ன? அந்த செய்திகளை நாம் புரிந்து கொள்கிற போது சில பிழை ஏற்பட்டுவிடும். அத்தகைய ஒரு பாஷை வேறுபாடு, புரிதலுக்கான வேறுபாடுகள் இருக்கிறது. நாம் ஒரு குழந்தை பருவம், அவைகள் முதிர்ந்த நிலை, அவைகளுக்கு நாளை நடக்க இருக்கிற அனைத்தும் நொடி தவறாமல் அறிந்தவைகள், அத்தனை வேகமாக அவைகள் கணக்கிட்டு சொல்ல முற்படுகிற போது அந்த வேகத்துக்கு நம்முடைய
மனமுதிர்ச்சி மனப்பக்குவம் ஈடு கொடுப்பதில்லை. இருப்பினும் அத்தகைய அந்த தலைப்பை போட்டு மே 22 விஜய்க்கு பட்டாபிஷேகம் என்று ஒரு வீடியோவை நாம் வெளியிட்டோம். 22 என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். தெய்வம் கொடுத்த அந்த வாக்கை அவ்வாறே பதிவு செய்வோம். அன்று என்ன நடக்கிறது என்று நாமும் சேர்ந்து பார்ப்போம். ஒருவேளை பரிகாசத்துக்கு ஆட்பட்டாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளதானே வேண்டும் என்கிற எண்ணத்தோடு மே 22 பட்டாபிஷேகம் என்று தலைப்பில் வெளியிடப்பட்ட அந்த வீடியோவில் மே 18 அதற்கான சூழல்கள் உருவாகி மே 22 பெரும்பாலும் அவருக்கு பட்டாபிஷேகம் நடைபெறும் என்று தேவதா சக்திகள் குறிப்பிட்டன. விஜய் உறுதியாக முதல்வராக பொறுப்பேற்பார். அவருக்கு பலவிதமான இன்னல்கள், இடையூறுகள், சங்கடங்கள், சச்சரவுகள்லாம் ஏற்பட்டாலும் அவையெல்லாம் 18ஆம் தேதியிலிருந்து பனி போல விலக ஆரம்பித்து 22ஆம் தேதி பட்டாபிஷேகம் என்று அந்த வீடியோவில் பதிவு செய்தோம். அந்த 22ஆம் தேதி என்ன நடந்தது என்பதை நாம் யாவரும் அறிந்தோம். 18ஆம் தேதி வரை பலவிதமான சர்ச்சைகள் நீடிக்கிறது. மற்றொரு அரசியல் கட்சியான அதிமுக சார்ந்து பல சிக்கல்கள் நிலவுகின்றன. 18ஆம் தேதியிலிருந்து சில பல விஷயங்கள் பனிபோல் விலகுகிறது. ஒரு தீர்க்கமான பயணத்திற்கான பாதை தென்பட தொடங்குகிறது. முக்கியமான 2 கட்சிகள் மதில் மேல் பூனையாக இருந்தவை மிக தீர்க்கமான முடிவெடுத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதென முடிவு செய்கிறது. அந்த முடிவு கூட 21ஆம் தேதி அமைச்சரவை விரிவாக்கத்தின் போதே அவர்கள் வந்து விடுவார்கள், அமைச்சராக பொறுப்பேற்று விடுவார்கள் எனும் அளவுக்கு பேசப்பட்ட விஷயம் 21ஆம் தேதி ஏனைய மந்திரிகள் பெருமளவு பதவியேற்றார்களே தவிர அந்த கூட்டணி கட்சியாக வந்த அந்த குறிப்பிட்ட 2 கட்சியைச் சேர்ந்த 2 மந்திரிகள் அன்று பதவி ஏற்கவில்லை. சரியாக அந்த 22ஆம் தேதி அந்த இருவருக்காக ஒரு நிகழ்வு கவர்னர் மாளிகையில் நடைபெறுகிறது. அந்த 22ஆம் தேதி இந்த விஜயினுடைய அரசாங்கம் முழுமையடைகிறது. முழு பலத்தை பெற்று எவ்விதமான சஞ்சலமோ சங்கடமோ இன்னும் சில காலத்துக்கு இல்லை எனும் சொல்லும் அளவுக்கு அந்த அரசு அஸ்திவாரம் பலப்படுத்தப்பட்ட நாள். இப்படியான இந்த ஒரு விஷயம் மே 22ஆம் தேதி பட்டாபிஷேகம் என்று ஒரு குறிப்பை இந்த தேவதா சக்தி சொன்னதும் அதை அப்படியே நாம் செவிமடுத்து சொல்ல வேண்டிய ஒரு பக்தி இருப்பதனால அதில் எந்த விதமான நீக்குப்போக்கும் திருத்தங்களும் செய்யாமல் அந்த தலைப்பிலேயே அந்த வீடியோவை நாம் விஜய் அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே வெளியிட்டோம். அப்போ மே 22 என்ன நடக்கும்னு காத்திருந்த போது அரசியல் வரலாற்றில் ஒரு ஆச்சரியமான ஒரு திருப்பத்தை அந்த 22 ஏற்படுத்தியது. மற்றொரு கட்சியினுடைய நெடுகால நட்பு சக்தியாக இருந்தவர்கள் அந்த 22ஆம் தேதி அடியோடு விலகி இந்த பக்கம் வந்து விட்டார்கள். அரசியலில் ஒரு பெரும் திருப்புமுனை, ஒரு வரலாற்று நிகழ்வாக அந்த மே 22 அமைந்திருக்கிறது. இத்தகைய இந்த மே 22 பட்டாபிஷேகம் என்று அந்த தேவதா சக்தி எப்போதோ சொன்னதை நாம் சொன்னோம். அந்த மே 22ஆம் தேதி அந்த நிகழ்வுக்கு பிறகு மற்றொரு வினாவை நாம் அந்த பேராற்றலிடம் முன்வைத்தோம். இப்போது 32 அமைச்சர்கள் பங்கு பெற்றிருக்கிற ஒரு அமைச்சரவையை முதல்வராக விஜய் அவர்கள் நிர்வகித்து வருகிறார். இந்த அமைச்சரவையில் என்ன மாதிரி மாற்றங்கள் எதிர்காலத்தில் வரும்? இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிற அந்த அமைச்சர்களில் யாருக்கு பதவி பறிபோகும்? அடுத்தது ஒரு
மந்திரி சபை, அதாவது அமைச்சரவை விரிவாக்கம் அல்லது அமைச்சர் மாற்றம் என்பதான விஷயங்கள் எப்போது நடக்கும், நடக்குமா நடக்காதா என்பதை முன்வைத்த போது மிக ஆச்சரியமான விஷயங்கள் சிலவற்றை அது எம்மோடு பகிர்ந்து கொண்டது. வரக்கூடிய அக்டோபர் 2026 2027 மார்ச்சுக்குள் 6க்கு மேற்பட்ட அமைச்சர்கள் மீது முதல்வர் விஜய் அவர்கள் அதிருப்தி கொள்வார். சில பல சங்கடங்களை அவர் இத்தகைய அமைச்சர்களால் எதிர்கொள்வார். அந்த அமைச்சர்களில் ஓரிருவரை அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். சில அமைச்சர்களுக்கு இலாக்கா மாற்றம் ஏற்படும் என்பதையெல்லாம் குறிப்பிட்டது. இன்னும் ஒரு துல்லியமான குறிப்புகளை அவை வழங்கினாலும் அத்தகைய ஒரு துல்லியத்தை நாம் சமூகத்தில் தர வேண்டிய அவசியம் இல்லை. அமைச்சரவை முதலில் முதல்வரோடு சேர்ந்து 9 பேர் பங்கு பெற்றார்களே, பொறுப்பேற்றுக் கொண்டார்களே, அந்த 9 பேரில் ஓரிருவரால் சில தர்ம சங்கடங்களை அவர் எதிர்கொள்வார் என்கிற ஒரு குறிப்பை இப்போதைக்கு நாம் குறிப்பிடுவோம். இதர சங்கடங்கள் அதன் பிறகு பெரிய அளவில் பொறுப்பேற்றுக் கொண்டார்களே, அவர்களில் சிலர் மூலம் ஏற்பட இருக்கிறது. அதாவது ஒரு 2 to 3 அமைச்சர்கள் இந்த அமைச்சர்களுக்குள் ஏற்படக்கூடிய அதிகார மோதலால் சர்ச்சைகளை எழுப்பி முதல்வருக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துவர் என்று கூறியது. 1 to 2 பேர் ஊழல் குற்றச்சாட்டுகள், சில ஒழுங்கீனமான நடவடிக்கைகளில் சிக்குவர், அதன் காரணமாக முதல்வரின் அதிருப்திக்கு ஆளாவர் என்று குறிப்பிட்டது. அதேபோல் 1 to 2 பேர் முதல்வருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது போன்ற ஒரு செயல்களில் ஈடுபட்டு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துவர் என்று குறிப்பிட்டது. 2026 அக்டோபர் மாதத்திலிருந்து இத்தகைய நெருக்கடிகள் முதல்வருக்கு ஏற்பட தொடங்கும். அது 2027 மார்ச் மாதத்துக்குள் ஒரு முடிவுக்கு வரும். இந்த இடைப்பட்ட மாதங்களில் சில பல அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் மாற்றப்படுவது மட்டுமல்லாது ஓரிருவர் மந்திரி பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டு அதற்கு மாற்றாக தற்போது எம்எல்ஏக்களாக இருப்பவர்களில் இருந்து மந்திரியாக பொறுப்பேற்பர் என்று குறிப்பிட்டது. ஆக முதல்வர் அவர்களுடைய மந்திரி சபையில் வரக்கூடிய 2026 அக்டோபரிலிருந்து மார்ச் 2027க்குள் மறுபடியும் சில மாறுதல்களும் சில பல சச்சரவுகளும் சங்கடங்களும் ஏற்படும் என்பதை தேவதைகள் குறிப்பிட்டதை அவ்வாறே சமூகத்தோடு பகிர்ந்து கொண்டோம். அவற்றை அந்த காலம் வருகிற போது நாமும் காத்திருந்து கவனிப்போம். ஹரி ஓம் மகா